கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சாட்சியம் பதிவு செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட தொடர்பாக டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் மற்றும் கயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மான நஷ்டீடு வழக்கு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்குல சாட்சியங்கள் பதிவு செய்வதற்காக இந்த வழக்கு மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அணுகப்பட்டு அது அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தை நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது எனவும் நமது வீட்டிலே சாட்சியம் பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையை நியமிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராக சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்ததோடு இந்த நடைமுறையை அவர் வீட்டிலே நடத்தலாம் என்று தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சதிக் அமர்வு எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக அறிவுறுத்தியதை தொடர்ந்தும் அதே போல ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதியில ஆஜராகி சாட்சியம் வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தார்கள். ஆனால் இன்று இந்த வழக்கு மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு பட்டியலிடப்படவில்லை என்றும் அத்துடன் பிரதான வழக்கில் மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த பதில்மனுவும் தெரிவித்துள்ள அவதூறு கருத்துக்களை நீக்கக் கோரியும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில்மனு தாக்கல் செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குல மாஸ்டர் நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கும் போது இந்த வழக்குல இன்றைக்கு சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமி இன்று ஆஜராகவில்லை என்ற நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த தெரிவித்த அடுத்து இந்த வழக்கு நீதிமன்றம் அடுத்த விசாரணைக்காக ஒத்தி வைத்திருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.